இன்று நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்கென்று எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அற்புதமான நல்ல நாளிலும் நாம் வாசித்ததான தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லும் காரியம் என்னவென்றால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை குறித்து அற்புதமாக சொல்லப்படுகிறது. நாம் சில மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய தோற்றத்தையும் அவர்கள் இருக்கிறதான சூழலையும் பார்த்து சில நேரங்களில் நாம் இவ்வாறு சொல்வது உண்டு. இவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் பணம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள், இவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நாம் சொல்லிக் கொண்டுள்ளது உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யார் பாக்கியவான்களா? கர்த்தருடைய வார்த்தை யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறதான மனுஷன்தான் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் மீது எவ்வாறு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்லுகிறதான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளாக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் தேவன் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களாய் அவர்கள் வாழ வேண்டும் என்று தேவனால் கொடுக்கப்பட்டதான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாகவே இருக்கலாம், தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கலாம், அவருக்குள்ளே வாழுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் யாருக்கு பயப்படுகிறோம், யாரை நம்பி வாழுகிறோம் என்று சற்று நாம் சிந்திக்க வேண்டும். இந்த வார்த்தையை கேட்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். இந்த ஒரு வசனத்திலே 2 தடவை நம்பிக்கை நம்பிக்கை என்று அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில பணத்தை நம்புகிறோம், மனிதர்களை நம்புகிறோம். வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்றால் நான் அங்கே போய் நிற்க வேண்டும், இங்கே போய் நிற்க வேண்டும், மனுஷர்களை சார்ந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சற்று நாம் சிந்திக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில யாருக்கு முதலிடம் கொடுக்கிறோம்? கர்த்தருடைய காரியங்கள் என்றால் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, இல்ல மனுஷர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இந்த வசனத்துக்கு முற்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஒரு சபிக்கப்பட்டவன் என்று. மனுஷன் மேல நம்பிக்கை வச்சோம்னா நம்ம வாழ்க்கை ஒரு சாபமான ஒரு வாழ்க்கை போல மாறும். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாறும். இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அதிகம் நேசிக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் மேல முழுமையான ஒரு நம்பிக்கை வையுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிற தெய்வமாய் இருக்கிறார், நம்மை பாக்கியவான்களாய் மாற்றுகிற தெய்வமாய் இருக்கிறார். அவருக்குள்ளே நாம் வாழும் பொழுது, அவருக்குள்ளே அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது ஒரு பாக்கியசாலியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக.